ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பூண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் பூண்டு, லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பூண்டு குழம்பு மண்சட்டியில் பண்ண போகிறேன். சட்டி சூடானதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கூட பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு குட்டி தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு குழம்பு நீங்கள் 2-3 நாள் வச்சுருந்து சாப்பிடுவீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணாதீங்க, கெட்டு போயிடும். புளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக காயப்பொடி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா தீஞ்சு போயிடாமல் பார்த்துக்கோங்க. மசாலா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம புளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. பாருங்க, சூப்பராக இருக்குது. பாருங்க, சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சைட் டிஷ்ஷே இல்லாமல் அப்பளம் மட்டும் வச்சு ஒரு குண்டா சோறுனாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.